இன்றைக்கி நம்ம ரூமில் என்ன சமைக்க பண்ணுறோம்? மோர் குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு, சின்னதாக வெட்டி வச்ச பூண்டு கூடையே வெண்டைக்காய் போட்டு எண்ணெயிலே தாளிச்சிட்டு, மேலாப்பில் அப்புறம் வெங்காயத்தை போட்டு உப்பையும் தலையில் கொட்டி ஒரு வதக்கி, பச்சை மிளகா தக்காளியும் போட்டு ஒரு பரட்டி 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு அதையும் ஒரு பரட்டி 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி பச்சை வடை போகிற வரையும் கொதிக்க விட்டு, தயிரை மோராக்கி வச்சோம்ல அதையும் தூக்கி தலையில் ஊற்றி வாசத்துக்கு பெருங்காயத்தூளை போட்டு இன்னும் கூடுதல் மனம் வர மல்லித்தலையை போட்டு ஊழ பொத்துனாப்புல இறக்கி வச்சுருவோம். தொட்டுக்கிறதுக்கு இப்போ சிக்கன் பண்ண போகிறோம். வெங்காய தக்காளி இல்லாமல் ஒரு டிஷ். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி பட்டை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு எண்ணெயிலே இஞ்சி பூண்டு ஒரு வதக்கி அது கூட கோழியையும் கொட்டி உப்பையும் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு கீறி வச்ச பச்சை மிளகையும் போட்டு 6லேருந்து 7 நிமிஷம் மூடிய போடுவோம். தண்ணிலாம் சுண்ணத்துக்கு அப்புறம் இடித்து வச்ச மிளகு சீரத்தையும் அதில் போட்டு ஒரு கிண்டி லாஸ்ட்டாக மேலால் அம்பர்லா மிளகா மல்லித்தூளையும் போட்டு ஒரு பரட்டி எடுத்தோம்னா அப்படி தான் இருப்பாப்புல. அழக்கா ரூமுக்கு தூக்கிட்டு போய் திங்கலான்னு போனால் அங்கே ஒரு சண்டை. இன்னும் லெக் பீஸுக்கு அடிச்சுட்டு கிடக்குறானுவோம். அப்புறம் என்ன சமாதானம் பண்ணி சிக்கனையும் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.